எனக்கு ஏர் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்கள் அப்பா கூடயே இருப்பேன். ஓவராலாக எல்லாம் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு நீங்களே உங்கள் வாயால கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி கடையாக சொல்லிட்டு வந்த இடம் தான் நமக்கு கவின் ஹேர் ஸ்டைல்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஹேர் கட் பண்ணி பார்த்தோம், ட்ரிம் பண்ணி பார்த்தோம், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஹேர் வந்து ஒன் சைட் டவுன் சைட்லாம் வேணாம், சிம்பிளா கட்டணும். சைட்ல கட்டிங்க, மேல கொஞ்சம் மீடியமா விட்டுருங்க. பியர்டும் சைட்ல ட்ரிம் பண்ணிட்டு கீழே எடுத்தா போதும், மற்றபடி கீழே சிம்பிளா பண்ணா போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கவின் ஹேர் ஸ்டைல் தான் வந்திருக்கும். இது வேற எங்கேயும் இல்லை, திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த மங்களன்ற பேர் தான் இருக்கு கவின் ஹேர் ஸ்டைலு. அதை வந்து நம்ம ஹேர் கட்டிட்டு அப்புறம் வந்து ட்ரிம் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே இப்படி கடை இருக்குது, இந்த ஆம்பியன்ஸ்லாம் இவ்வளோ லுக்காக கடை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரியும். வித் ஏசி ஹேர் வாஷோட சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இங்கே கட்டிங் ட்ரிம் பண்ண போகிறோம். ப்ரோ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ப்ரோ, சைடில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, மீடியமாக விடுங்க. சரிங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸு, லுக்கு எல்லாம் பக்கமாக இருக்கு. எப்போ தான் ரன் பண்ணிருக்கீங்க? ப்ரோ இங்க ஒரு 3 இயர்ஸா வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படிங்களா? எனக்கு தெரியாது ப்ரோ. இப்பதான் ப்ரோ பசங்க எல்லாருக்கும் அப்படி தெரியுது. நீங்க வேற வந்துட்டீங்களா? இன்னும் நல்லா தெரிஞ்சிடும் ப்ரோ. முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எத்தனை இயரா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து 2 மாசம் கத்துக்கிறாங்க, உடனே சலூன் கடை வச்சிடறாங்க, இல்ல வந்து சலூன் வேலை செய்யறாங்க, சொல்ல முடியாது. ஓகேங்களா, நீங்க எத்தனை இயரா இந்த ஹேர் ஃபீல்ட்ல இருக்கீங்க? ப்ரோ எனக்கு ஹேர் ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்க அப்பா கூடயே இருப்பேன். அப்பா கடை இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து ஒரு சித்ரா சொல்லிட்டு அங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து போயிட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 6th இருந்து குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் சர்வீஸ் இருக்குங்க. 8 வருஷம். அப்ப நம்பி தலை கொடுக்கலான்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, அது எந்த மாற்றமும் இல்லை. அது எங்க லொகேஷன் சித்ரா சலூன் சொன்னீங்க. கரெக்டா நீங்க வந்து மார்க்கெட்ல மசூதி தெரு இருக்குல்ல, மார்க்கெட்டு. ஓகே, ஆமா ப்ரோ. அங்க வந்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம கடை தான். உங்க லொகேஷன் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க அதேதான் சங்கத்து குளம் போற ரோட்லயே வந்தீங்கன்னா அங்க ஒரு மேடி ஏற மாதிரி இருக்கும் ப்ரோ. ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம கடை தான். சித்ரா சலூன் போர்டும் இருக்கும் வெளில. அங்க வந்து அப்பா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கடையை. ஓகே ஓகே. உங்களுக்கு எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா.
ப்ரோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட் பண்ணாம நல்லா இருக்கும்ல, அதுக்கப்புறம் லெவல் கொடுப்பாங்க. சரி, அது பண்ணுங்க. இது ஓகே. பிம்பிள்ஸுக்கு என்ன ப்ரோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் வர ப்ராப்ளம், ஏன்னா அந்த ஆயிலு, ஜங்க் ஃபுட்டு எல்லாத்துலயும் வர ப்ராப்ளம் வந்து பிம்பிள்ஸ். உங்களோட ரெக்கமெண்டேஷன் இப்போ ப்ரோ ஹோம் மேட்ல பாத்தீங்கன்னா கத்தாழை அந்த மாதிரி போடலாம். ஓகே ஓகே ப்ரோ, கத்தாழை போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து தயிர்ல வந்து வெள்ளை முட்டை இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு ஒரு 1/2 hour காய விட்டுட்டு மூஞ்சி கழுவினா ஒரு கிளியர் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து என்னால ஹோம் மேட்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மெடிக்கல் சைட்லயும் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா 7 டேஸ்க்கு 1 டைம் வந்து ஒரு ஃபேஷியல் பேக் அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஓரளவு கிளியர் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபேஷியல் பேக் போட்டு காமிக்கிறேன், நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு நார்மலா ஒரு ஃபேஷியல் பேக் நம்ம போடலாம். ஆமா ப்ரோ. ப்ரோ மீசை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணலாங்களா? ஆமாங்க, பண்ணி ஆகணும். இதையும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஷார்ப்புமா ப்ரோ? ஷார்ப் இல்லைங்க, மேல பிசுறு. ஓகே ப்ரோ. அடியில் இது நல்லா இருக்கு. இந்த 2 இதுவும் இதையும் இது வச்சா நல்லா இருக்கும். சின்னதா ரொம்ப சுத்தரா. வியூவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல நினைக்கிறேன் உங்க கட்டிங்கும் உங்க ஸ்டைல்ஸும். பார்க்கலாம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸு, எந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க. மீசை 1 பாயிண்ட் போட்டு ஜூம் பண்ணு. பழப்பழமா ஆயிட்டேன். என்ன கதை? இன்னும் பேசல போடல ப்ரோ. இன்னும் போட்டா இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. அப்புறம் குளிக்கல போய் நல்லா அப்பயே பழப்பழம் கிடையாது. கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா நம்ம கட்டிங் ட்ரிம்மிங் பண்ணி முடிச்சுட்டு இருக்கோம். பாருங்க ஓவரால் நம்ம கட்டிங் கட்டிங் பியர்ட் முடியுது ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபேஷியல் போடுறோம். கொஞ்சம் ப்ரோ யாருமே காட்ட மாட்டாங்க. டாக்டர் ரஷல் ஸ்ட்ராபெரி ஸ்க்ரப் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ கிட்ட கட்டிங் பியர்டு ட்ரிம் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நியூவாக இருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸும் சரி இதுவும் சரி ஃபேஷியல் பண்ணிட்டு பார்ப்போம். ஓரளவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க யாருமே. ஃபர்ஸ்ட் டைம் காட்ட இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம்.
ஓவராலா எல்லாம் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கு நீங்களே உங்க வாயால கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா வந்து மோஸ்டா பண்ணிருக்காரு. ஏன்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ப்ரோ வச்சிருக்காரு. ஸ்டவ்வா இருக்கட்டும், எந்த வித ப்ராடக்ட்டும் இல்லாமலாம் இல்ல. சிட்டிக்கு வெளியே இந்த மாதிரி கடையா சொல்லிட்டு அந்த இடம் தான் நம்ம கவின் ஹேர் ஸ்டைல்ஸ் வித் ஏசியோட அது ஹேர் வாஷ் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருக்காரு. சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காரு. கிளீனா இருக்குது. ஆம்பியன்ஸ் இந்த லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு மஸ்டா இருக்கு. நான் உங்க நைட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டுறேன் பாருங்க. அதே வந்து இப்ப நம்ம அதை ரியலா பண்ணி காட்டுறோம்னு சொல்லிட்டு கவி ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு மேல முடி அதிகமாயிடுச்சு, தாடி அதிகமாயிடுச்சு, வீட்டுல திட்டுறேன் சொல்லிட்டு நம்ம வந்து முடி வெட்ட வந்தா அப்படி வந்த கடை தான் கவி ஹேர் ஸ்டைல் ஏசி கடை வந்துருக்கோம். ப்ரோ கிட்ட அப்புறம் பேசுவோம். ஏன்னா ப்ரோ கிட்ட இதுல டவுட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ண டவுட்ஸ் தான் இருக்கும். அதான் வந்து ப்ரோ கிட்ட பேசுவோம். ப்ரோ ஓவரா முடிச்சிட்டீங்க ப்ரோ. இப்போ வந்து தலைக்கு வந்து நம்ம ஹீட்டர் போட்டு டாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஹேர் கட் பண்ணி பார்த்தோம், ட்ரிம் பண்ணி பார்த்தோம், ஏன் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி இந்த அபு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்த தலைவருக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி மெயின் விஷயம், நம்ம தொழில் சார்ந்த விஷயத்த, தொழில் சார்ந்த நிறுவனத்தை, பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம சேனல் மூலமா வந்து தெரிவிச்சு கொண்டிருக்கிறோம். இங்க மேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம தொழில் சார்ந்த விஷயத்த போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி அப்புறம் சில கொஸ்டின் கேட்டிருப்பேன், இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேல வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கான அப்டேட்ஸ் அப்பப்போ கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அப்டேட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து நிற்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.